நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிற்பகல் 3 மணி அளவில் தமிழ்நாட்டில் 70% வாக்குகள் பதிவாகிவிட்டன. கடந்த 2021 ஆண்டு பிற்பகல் 3 மணி அளவில் 53.35% வாக்குகள் பதிவான நிலையில் தற்போது 3 மணிக்கே 70% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. கடந்த 2021 6.29 கோடி வாக்காளர்களில் பிற்பகல் 3 மணிக்கு 3.35 கோடி பேர் வாக்களித்தனர். தற்போது 4 கோடி பேர் 3 மணி அளவில் வாக்களித்துவிட்டனர். எஸ்ஐஆர் மூலமாக டபுள் என்ட்ரி உயிரிழந்த வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது வாக்காளர் எண்ணிக்கை 5.73 கோடியாக குறைந்துள்ளது. கடந்த 2021 தேர்தலை ஒப்பிடும்போது தற்போது வாக்காளர் பட்டியலில் 56 லட்சம் வாக்காளர்கள் குறைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் பிற்பகல் 3 மணி நிலவரப்படி சுமார் 4 கோடி பேர் வாக்களித்துவிட்டனர். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தற்போது வாக்குப்பதிவு குறித்தான நிலவரம் என்ன? எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளவு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். 2 முக்கியமான கேள்விகளை இந்த 3 மணி நிலவரம் தமிழக வாக்காளர்களுக்கு முன்பாக, தமிழக அரசியல் களத்திற்கு முன்பாக வைத்திருக்கின்றது. முதல் வாதம், எஸ்ஐஆர் பணியின் காரணமாகத்தான் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கின்றது என்பது. இதை அப்படியே வைத்து பார்த்தோம் என்றால் எஸ்ஐஆர் பணியில் என்ன நடந்தது என்றால் கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வாக்காளர்கள் குறைக்கப்பட்டார்கள். அதாவது தங்களுடைய வாக்குரிமையை நிரூபிக்க தவறியவர்கள், அது இரட்டை பதிவாக இருக்கலாம், இறந்தவர்களுடைய பெயர் நீக்கப்படாமல் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஒரு 70 லட்சம் வாக்காளர்கள் குறைக்கப்பட்டார்கள். அதே நேரம் இந்த வாக்குப்பதிவு நிலவரம் 3 மணி அளவில் பார்க்கும் பொழுது கடந்த முறை பதிவான வாக்குகளோடு ஒப்பிடும் பொழுது 3 மணி நிலவரத்துப்படி 70 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே ஒரு பக்கம் எஸ்ஐஆர் பணியின் காரணமாக வாக்காளர் சதவீதம் அதிகரித்திருக்கும், மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக கடந்த முறை பதிவான அதே வாக்குகள் இப்பொழுது பதிவானால் கடந்த முறை 60% அது இருந்திருந்தால், 100 அது இருந்திருந்தால் இந்த முறை மொத்த எண்ணிக்கை குறைந்ததன் காரணமாக 175 அது காட்டும். இது இயல்பானதுதான் என்கின்ற ஒரு பார்வையை நாம் முன்வைக்க முடியும். அதே நேரம் மற்றொரு பக்கம் கடந்த முறை பதிவானதை காட்டிலும் இந்த 3 மணி நிலவரத்துப்படி 65 லட்சம் முதல் 70 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றது. எனவே ஒரு பக்கம் எஸ்ஐஆர் மூலமாக 70 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றது, மற்றொரு பக்கம் எஸ்ஐஆருக்கு பிறகாக நடைபெறக்கூடிய இந்த தேர்தலிலே கடந்த முறை பதிவானதை காட்டிலும் இதுவரை 70 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றது என்கின்ற ஒரு 2 விதமான பார்வையை இது முன்வைக்கின்றது. எனவே எஸ்ஐஆர் மட்டும்தான் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணமா, அல்லது எஸ்ஐஆர் மூலமாக மொத்த வாக்காளர் எண்ணிக்கை குறைந்தும் கூட கடந்த முறை பதிவானதை காட்டிலும் 70 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கின்றது. எனவே இப்பொழுது வாக்களித்திருக்கக்கூடிய இந்த 70 லட்சம் முதல் 65 லட்சம் வரையிலான இந்த வாக்காளர்கள் கூடுதலாக புதிதாக வந்து வாக்களித்திருக்கின்றார்கள். இவர்களுடைய வாக்குகள் என்ன மாதிரியான தோற்றத்தை இந்த தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்த போகின்றது? இன்னும் ஒரு 3 மணி நேரம் நிலவரம் பாக்கி இருக்கின்றது. வழங்க வேண்டிய தரவுகள் தேர்தல் ஆணையம் இதுவரை 3 மணி தரவுகளை மட்டும்தான் வழங்கியிருக்கின்றார்கள். அடுத்த 3 மணி நேரத்திற்கு 6 மணி வரை இருக்கக்கூடிய தரவுகளிலே இதுவரை 65 முதல் 70 லட்சம் வாக்காளர்கள் கடந்த முறையோடு ஒப்பிடும் பொழுது கூடுதலாக வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கை மேலும் உயர்ந்து ஒரு 90 லட்சமாக அது நிலை பெறும் பொழுது 90 லட்சம் வாக்காளர்கள் கடந்த முறை வாக்களித்ததை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக வாக்களித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை குறைந்தும் கூட வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழக அரசியல் களத்தில் ஏற்படுத்தும் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. நடிகர் சிம்பு உற்சாகத்தோடு வாக்களித்து செல்லக்கூடிய அந்த காட்சியை காணுகின்றோம். நடிகர் சிதம்பரம் தன்னுடைய வாக்கினை சென்னை தியாகராய நகர் வாக்குச்சாவடியிலே செலுத்தி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை 3 மணி அளவிலே கிட்டத்தட்ட 70% சாத்தூர் தொகுதியில் நெருங்கி இருக்கின்றது. சாத்தூர் தொகுதி நயினா நாகேந்திரன் போட்டியிடக்கூடிய சட்டப்பேரவை தொகுதி. எனவே அந்த தொகுதியும் முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இருக்கின்றது. அங்கே ஒரு 70% அளவிற்கு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது பதிவான வாக்குகளை காட்டிலும் இப்பொழுது கூடுதலான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன சாத்தூர் தொகுதியிலே என்பதை பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட கடந்த முறை பதிவானதை காட்டிலும் 3 மணி அளவிலேயே அதுக்கு சரிக்கு சமமான அளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகின்றது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.